அமெரிக்காவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் இதை பற்றி வந்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2025 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மொமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட். அதாவது அமெரிக்காவில் ராஜா யாருமே இல்லை, இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கவங்கலாம் வந்து ராஜா மாதிரியான மனநிலையில் வந்து தங்களோட ஆட்சி நடத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு சர்வாதிகார போக்குக்கு, ஒரு அத்தாரிட்டேட்டியன் ரூலை நோக்கி வந்து கொண்டு போகிறாங்க. இது அமெரிக்காவுக்கு உகந்தது அல்ல. அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான நாடு, இதற்கு நாங்கள் வந்து தலை வணங்கி போக மாட்டோம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சேர்ந்து அதிகாரத்துக்கு எதிராகவும் ஆள்றவருக்கு எதிராகவும் நடத்தக்கூடிய ஒரு ப்ரொடெஸ்டாக தான் இந்த நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட். அதுக்காக தான் அதோட பேர். ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா அவங்க ஊரில். ஸோ டெமோக்ராட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து, எல்லாரும் சொல்ல முடியாது, அதில் ஒரு குழுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதில் ஒரு குழு என்ன பண்ணுறாங்க, பிளாக் லைஃப்ஸ் மேட்டர், அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கருப்பர்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய வன்முறை, அவங்களோட உரிமை பறிக்கப்படும் போது, அது மட்டும் இல்லாமல் வெள்ளை போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அதிகமாக வந்து கருப்பர்களை வந்து குற்றம் சாட்டுறது, போய் குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறப்போ வந்து கையில் ஆயுதமே இல்லை தாக்க வரல, ஆயுதம் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து சுட்டு கொள்றாங்க. அப்படிங்கிறனால பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் மூமெண்ட் ஆரம்பிச்சாங்கல்ல, அதே குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பேசாத விஷயங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட்டை பற்றி நிறைய காணொலிகள் வந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசாத விஷயத்த சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து போகிறேன். இந்த நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட்டில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்கிறப்படுற மொமெண்ட்லேயே வந்து நிறைய பொய் செய்திகள் இருக்குது. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு கருப்பிடத்தை ஒரு குற்றம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை, அவர் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சென்சேஷனலைஸ் பண்ணி அந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படிங்கிற மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஆர்டருக்கும் கொண்டு போய் அமெரிக்காக்கே கெட்ட பேரை ஏற்படுத்திட்டாங்க. அதே பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடிக்யூ சார்ந்த விஷயங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணி எலெக்ஷன் டைமில் எந்த தலைவர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ அவங்களுக்கு ஓட்டு கேட்டு நடந்தவங்க. குறிப்பாக ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ பார்த்தீங்கன்னா அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு மொமெண்ட்டாக தொடங்கினாங்க. இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே ஒரு ஃபண்டிங் இருக்குது, பேக்கப் இருக்குது. அதே அந்த குழு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற சூப்பராக ஒரு டேர்ம் பண்ணி மக்களுக்கு மத்தியில் வந்து அதை சென்சேஷனலைஸ் பண்ணி இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ட்ரம்ப்போட ஆட்சியில் வந்து நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்குன்றதுனால அதை எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து பிளான் பண்ணி ட்ரம்ப் அரசுக்கு எதிராக மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டிற்கு எதிராகவே வந்து பின்னப்பட்ட ஒரு வலை தான். ஸோ இது வந்து ஒரு புரட்சியை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நோ கிங் ப்ரொடெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வரலாறுலேயே வந்து இந்த அளவுக்கான ஒரு மாஸ் ப்ரொடெஸ்ட் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரொடெஸ்ட்லாம் வந்து பீட் பண்ணுற மாதிரி எப்படியா கூட்டம் சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆப்வியஸ்லி இன்டர்நெட்டை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதி நியமித்து அந்தந்த ஊரில் வந்து கூட்டத்தை கூட சொல்லி நிறைய இடங்கள், உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி உங்களுக்கு தெரியும், 3200லேருந்து 3300 லொக்கேஷன் வரைக்கும் ஆல் ஓவர் அமெரிக்கா. அது வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸில் வந்து டெமோக்ராட்டிக் சப்போர்ட்டர்ஸ் நிறையா இருப்பாங்க, சில ஸ்டேட்ஸில் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் நிறையா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே பாரபட்சம் பார்க்காம அங்கங்கே இருக்கக்கூடிய அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் வந்து திரட்டி தான் வந்து ஆல்மோஸ்ட் 3300 லொக்கேஷன்ஸில் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டை நடத்தியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கருத்து அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து கூடியிருக்காரு. உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரான் போர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஐஸ், அதாவது ஐஸுங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிக்ரன்ட்ஸ் மற்ற ஊர்லேருந்து வந்து அங்கே தங்கிட்டு இருக்கவங்க இல்லீகலா இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே தங்கணும்னு நினைக்கிறவங்களை வந்து டீல் பண்ணுற விதங்கள், எல்ஜிபிடிக்யூ ப்ராப்ளம்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேரில் நிறையா வந்து காசு ஏற்றிட்டது, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹை ஆயிடுச்சு, ஃபியூவல் ப்ரைஸ் ஹைக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்ததுனால ஏதோ ஒரு வகையில் இந்த பிரஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க பாதிப்படைஞ்ச விஷயத்துக்காக ஒரு பிளக்கார்டை தூக்கிட்டு வந்து அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்து நின்றுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்டோட அந்த கும்பல் அந்த ஃபோட்டோகிராஃப்லாம் பார்த்தீங்கனாலே ஆளுக்கு ஒரு பிளக்கார்ட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து ஈரான் வாரை பற்றி வச்சிருப்பாரு, இன்னொரு ஆள் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் வச்சிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் தொடர்ந்து வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட அஜெண்டாக்கு வந்து எல்லாருமே கூட்டினதுனால கூட்டம் அப்படிங்கிறது ஈஸியாக கூடிருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெமோக்ராட்ஸில் எந்த குழு வந்து இந்த நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்களோ, இதுக்கு வந்து ஒரு மூல காரணமாக இருந்தாங்களோ, அவங்க பண்ண ஒரு கன்னிங் பிளான். ஏன்னா அமெரிக்காவில் அவ்வளோ சீக்கிரம் கூட்டம் கூடுறது, வருவாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறது அப்படிங்கறத வந்து பண்ண முடியாது. அவன் வேலையை பார்த்து போயிட்டு இருக்க மைண்ட் செட்ல இருக்கும்போது எல்லாரையும் ஒன்று கூட்டணும் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்து ஒரே ப்ரொடெஸ்ட் கீழே இணைச்சா மட்டுமே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு தப்பான பேர் மட்டும் இல்லாமல் பேட் பப்ளிசிட்டியில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ட்ரம்ப், குறிப்பாக அவருடைய எந்த ஒரு பிரச்சாரம் ஜோ பைடனுக்கு எதிராக இருந்துச்சோ அதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரை வந்து அஃபெக்ட் பண்ணுது அவருடைய ஏஜ். ஏன்னா ஜோ பைடனுக்கு வந்து நினைவு சரியில்லை, கான்சியஸ் இல்லை, வயசாயிருச்சு, நடக்கிறதுலே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தள்ளாடுறாரு, இப்படி போக சொன்னா இப்படி போடுறாருன்னு சொல்லி தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து தோக்கடிச்சாங்க. இப்போ இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு வந்திருக்க ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி அவரோட மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ட்ரம்போட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு எக்ஸென்ட்ரிக் பர்சன், அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அவங்க சொல்றது தான் கரெக்டா நினைப்பாங்க. அவங்க டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல தான் தான் ராஜாவா இருக்கணும், சாவிடம் தான் நான் தான் படமா இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்ட ஒரு ஆள். ஆனா இன்னைக்கு அவருக்கு என்ன ஒரு பெரிய மைனஸா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 80-81 வயசு அப்படிங்கிறப்போ வந்து ஈஸியா அவரோட வயசுனால வந்து அவருக்கு ஒரு தெளிவு இல்ல. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் தோன்றித்தனமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லனா பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணி கட்டுப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வைக்கலாம். இல்லனா இந்த வார்ல இவ்வளவு முட்டாள்தனமா இறங்கி இருக்க மாட்டாரு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரை குறித்து வந்து எந்த ஒரு பிரஸ் மீட்லயும் எந்த ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலும் இல்ல அவரே டிவியில பேசுறப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள், நடவடிக்கைகள், யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நேத்து அதை யார் பார்த்தாலும் சிரிச்சிருவாங்க. அவங்க வைஃபே பார்த்தீங்கன்னா வந்து கை தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் வந்து ஒரு கத்தியை யாரோ வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து போர்வால் கொடுத்தோன்னே சும்மா பெருமைக்கு தூக்கி வச்சிருப்பாங்களே, அதை வச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாப்ல. அந்த டான்ஸை வந்து அந்த கத்தியை வச்சுட்டு ஆடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு பொண்டாட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஜேடி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆடி காட்டுறாப்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நடவடிக்கை அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால ரொம்ப இன்ஃபேமஸான ஒரு நிலைமையில் இருக்காரு ட்ரம்ப். எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லா தரப்புல இருந்தே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா இவரோட சப்போர்ட் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூவல் பிரைஸ் ஹைக், ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடிய நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்டிப்பாக உயர்ந்திருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தான் இந்த வாரில் தங்களை இழுத்துருச்சு அப்படின்னு ரொம்ப நம்புற நிறைய பீப்புள் இருக்கிறனால அமெரிக்காவில் அதாவது உயிர் சேதம் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் பொருள் கம்மியாக இருந்தாலும் அந்த கம்மி பாடி பேக்ஸ் ஒரு வாட்டியும் தங்களோட கண்ட்ரியில் வந்து இறங்குறப்போ, அந்த பிணங்கள் வந்து இறங்குறப்போ அது அவங்களால ஏற்றுக்க முடியல. இது நம்மளுக்கு டைரக்டான ஒரு பிரச்சனையே இல்லையே. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிபர் வந்து கியூபா தான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அமெரிக்க வரலாற்றில் எந்த ஒரு அதிபரும் இந்த மாதிரி வந்து ஒரு ரவுடி மாதிரி பேசினதில்லை அப்படிங்கிறத அங்கே இருக்க எல்லாரோட ஒரு கருத்தாக இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்றாங்க. இந்த வார் நடக்க போகுதுன்னு தெரியுதும் அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு ஆயில் ரிசர்வ் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் உலகத்திலே ஒரு பெரிய ஆயில் ரிசர்வான வெனிசுலா ஃபர்ஸ்ட் கைப்பற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் இந்த வேலையை வந்து அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக தான் ட்ரம்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. சரி, கியூபா எதிர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அந்த பிராந்தியத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது கனடாவில் கொஞ்சமும் இருக்கக்கூடாது. கியூபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, அங்கேயும் வந்து கட் பண்ணிடணும். வெனிசுலாவையும் வந்து கட் பண்ணிடணும். கிரீன்லாந்து வரைக்கும் வந்து சைனாவோட கப்பல்கள் வந்துட்டு போகிறதே வந்து அமெரிக்காவுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுனால முழுக்க அங்கே சுற்றி இருக்கிற சைனாவுக்கு ஆதரவாக இருக்க எல்லா கண்ட்ரிஸும் கட்டுப்படுத்தினு சொல்லிட்டு ட்ரம்ப் தொடர்ந்து தன்னோட முரட்டுத்தனமான நடவடிக்கையில் இருக்கார். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டிகள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. காலையில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஈவினிங் வந்து வேறு மாதிரி இருக்காது. அதாவது காலையில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அமெரிக்கா வாரை வந்து ஜெயிக்க போகுது, ஈரான் சரணடைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாரு. ஈவினிங் வந்து இந்த வார் எப்போ வேணா வந்து முடியலாம், ஈரானுக்கு வந்து நாங்கள் நேரம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசுறதுனால மக்களுக்கு இவர் மேலே ஒரு பெரிய குழப்பம் தான் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா டெஹரானில் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய நகரமான இஸ்ஃபஹான் அப்படிங்கிற சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மலைகளை பொழியிறாங்க. இந்த வாட்டி என்ன மிஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்க ஈரான். அதை வச்சு தான் ஒரு சாக்கா சொல்லி இந்த போரை வந்து ஆரம்பிச்சது அமெரிக்கா. ஸோ இஸ்ஃபஹானில் அவங்களோட ஒரு பெரிய இடம் இருக்குது அண்டர் கிரவுண்டில். குறிப்பாக ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான இடங்கள் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் கட்டமைச்சிருக்காங்க. அதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு யூஎஸ் என்ன பண்றாங்க, இஸ்ஃபஹான்ல கரெக்டா யுரேனியம் நிறைய வந்து பதுக்கி வச்சிருக்க என்ரிச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆலை, அண்டர் கிரவுண்ட் ஆலை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆக்சஸே பண்ண முடியாத மாதிரி பெரிய குண்டுகள், அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மேசிவ் பிளாஸ்ட்ஸ். அதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வீடியோவை பார்த்தாலும் நமக்கு தெரியுது. அந்த இடத்த வந்து ஈரான் அரசாங்கம் ஆக்சஸே பண்ண முடியாதபடி வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு விட்டுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பேசிக்கா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளுக்கு வச்சிருக்க பிளான் என்னன்னா, இந்த மாதிரி எங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ஸ்ல யுரேனியம் என்ரிச் பண்ணக்கூடிய இடங்கள், அணு உலைக்கு அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடங்கள் மட்டும் இல்லாம ராணுவ கிடங்குகள் எல்லாத்துலயுமே வந்து தேடி அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்படின்னா அதை எந்த அளவுக்குமே ஆக்சஸ் பண்ண முடியாம எப்படி வந்து அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பேரலலி இன்னொரு செய்தியும் வருது. அதான் வந்து குழப்பமா இருக்கு. எந்த நேரத்துல வந்து அந்த வார் முடியலாம், எண்டுக்கு வந்துட்டோம், ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம்னு இன்னொரு பேட்டியில வந்து ட்ரம்ப் சொல்றாரு. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பின்வாங்குதா இல்ல நிஜமாவே இன்னும் 2-3 வாரத்துல இவர் சொல்லி வச்ச மாதிரி ஈரானை முடிப்பாரா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே வந்து வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அமெரிக்காவை டைரக்டா அடிக்க முடியலனா கூட கல்ஃப்ல இருக்க தொடர்ந்து அமெரிக்கன் பேசஸை வந்து ஈரான் தங்களோட மிசைல்ஸ்னாலையும் ட்ரோன்ஸ்னாலையும் தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்காங்க. இதில் குவைத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. பக்கத்தில் இஸ்ரேல் மேலேயும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துட்டே இருந்தாலும் இன்னும் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறு தட்டி கொண்டு நாங்கள் அமெரிக்கா கிட்ட சரணடையலன்னு சொன்னாலும் ஈரான் கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா ஒற்றை தலைமை இல்லாததுனால ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுல அவங்க இன்னைக்கு வரைக்கும் திணறிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப போல்டா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் ஒற்றை தலைமை இல்லாதது ஈரானுக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் வந்து
பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றா வந்து இந்த வார்ல இருந்து பின்வாங்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடைய பாட்டுக்கு ஆடாம, அதாவது நீங்க கப்பல் அனுப்புங்க, நீங்க வந்து ஃபிளைட்ஸ் அனுப்புங்க, எங்களுக்கு அந்த பேசஸ் வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் இதுல இருந்து விலகிட்டே இருக்காங்க. குறிப்பா நேட்டோ படைகள், அமெரிக்க அரசாங்கமும் இஸ்ரேலும் எதிர்பார்த்த மாதிரி இதுல வந்து சேர்ந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணி செயல்படல அப்படிங்கறனால அமெரிக்கா வந்து ஏமாற்றத்துல மட்டும் இல்லாம இஸ்ரேல் கூட சேர்ந்து ஒரு பெருத்த கோபத்திலையும் இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோ கிங் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது உலகத்தோடைய கவனத்தை பெறுது. நாம பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அந்த கூட்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு. கட்டுக்கடங்காத லெவல்ல பாத்தீங்கன்னா எல்ஏ, டாலஸ் போன்ற இடங்கள்ல சில கலவரமும் ஏற்பட்டு தடியடியும் வந்து நடத்தியிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா போலீசாருக்கும் ப்ரொட்டஸ்ட் நடத்துறவங்களுக்கும் ஒரு கிளாஷும் வந்து நடந்திருக்கு. இப்போதான் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதான் நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில எந்த நேரத்தில் வேணா அமெரிக்கன் பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டெலிவிஷன்ல ட்ரம்ப் வந்து அட்ரஸ் பண்ணலாம். அதுல வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த போர் சம்பந்தப்பட்டு மட்டும் இல்லாம நோ கிங்ஸ் ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு வந்து எதிராகவும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம். அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து ட்ரம்ப் இன்னைக்கு சொல்ல போறாருன்ற நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத வந்து ஆவலா நம்ம பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். அது வந்து போர் சம்பந்தப்பட்டு இருக்குமா, ஒரு பெரிய முடிவு வந்து அறிவிப்பாரா, இல்ல பின்வாங்கிடுவாரா, இல்ல திருப்பியும் வந்து அவரோட எக்ஸென்ட்ரிக் கேரக்டர் காட்டுற மாதிரி வந்து அதிரடியா ஏதாவது வந்து சொல்ல போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த காணொளி வந்ததுக்கு அப்புறமா மேலும் சில அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.